வாங்க நண்பர்களே, உறவுகளே வாருங்கள். நான் அசோக்குமார் சேலத்திலேருந்து பேசுகிறேன். சின்னதாக ஒரு கதை. என் பாப்பா ஒரு ஸ்கூல் போகிற பாப்பா கதை எனக்கு சொன்னாங்க. அந்த கதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாங்க கதைக்குள்ளார போகலாம். அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் மாணவன் டீச்சர் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வராதனால வாடா தண்டம் முண்டம் பேய் நாயே அப்படியாவது விஷம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிறாங்க. திட்டின உடனே அதாவது அந்த பையன் வீட்டுக்கு போய் தன் தகப்பங்கிட்ட போய், அப்பா தண்டம் பேய் முண்டம் பிசாசு விஷம் நாயின்னு சொன்னால் அதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு தன் தகப்பங்கிட்ட அந்த பையன் கேட்டுக்கிறான். தம்பி, நம்ம வீட்டுக்கு உரம்பரை வராங்களா, அங்கே தான் தண்டம், அவங்க சாரில் உக்காராங்களா, அங்கே தான் முண்டம், அப்புறம் உங்கள் அம்மா நான் தான் நாய், ஓடி ஓடி உழைக்கிறேன்ல நான் தான் நாய், உங்கள் அம்மா தான் பேய் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விஷம் உங்கள் அம்மா வைக்கிற டீ தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து ஒரு உரம்பரை வீட்டுக்கு வந்திருக்குது. வாங்களா தண்டங்களா முண்டத்தில் உக்காருன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாணவன் சொல்லிக்கிறான். உடனே பேய் குளிக்க போயிருக்குது, நாய் உழைக்க போயிருக்குது, விஷம் வச்சு கொடுக்குறேன் கட்டாயம் நீ குடிச்சே ஆகணும்னு சொல்லிக்கிறான். வந்த வரம்பரே உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இந்த பையன் எப்படி சொல்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு. உடனே அது எவ்வளோ மன கஷ்டம். அதாவது நம்ம குழந்தைங்கக்கிட்ட எப்படி பேசணும், அதாவது எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நாம் கேஷுவலாக ஏதோ ஒன்று சொல்லிடுறோம் சாதாரணமாக, அதான் எங்கள் மனசில் பதிஞ்சிடும். நம்மளுக்கு தான் பின்னாடி அது அவமானம். அதாவது பார்த்து பேசுங்க, பார்த்து சொல்லுங்க. பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது எங்கள் சகோதரி பொண்ணு இந்த கதை சொன்னாங்க, ஸ்கூல்லேருந்து இப்படி மாமா சொன்னாங்கன்னு. ரொம்ப நாளாக இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி சொல்லிட்டேன். எங்கள் பக்கத்துலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்டோரி சந்திப்போம். பாய். உங்கள் நண்பன் அசோக்குமார்.